சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ நிறைய முறை துவண்டு போய் கிடக்கும் போது உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் வந்து நல்லது செய்திருக்கிறேன், நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பிள்ளையே, உனக்கு என் மீது நம்பிக்கை என்பது அவ்வளவாக சில சமயத்தில் வருவது இல்லை. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட நீ சொல்ற ஒரே விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஏன் என்ன சோதிக்கிற, எனக்கு ஏன் வழிகாட்ட மாற்ற, நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேனா, இந்த உலகத்துல செய்யாத தப்பெல்லாம் நான் செஞ்சுட்டேனா, துரோகம் செய்யறான், எனக்கே சில பேர் துரோகம் செய்யறான், ஆனா அவனுக்கெல்லாம் நல்ல வழியை காட்ட நீ ஏன் எனக்கு மட்டும் கெட்ட வழியாவே காட்டுற. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைய நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ எப்படியாவது ஒரு நாளாவது எனக்கு நல்லது செஞ்சிருவ, என் வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேங்கிற நம்பிக்கையில ஓட்டிக்கிட்டு இருக்க. ஆனா இத்தனை ஆண்டு ஆயிட்டு நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சு, ஆனா ஒரு நாள் கூடவா என் வாழ்க்கையில நீங்களை கேத்தி வைக்க யோசனை அப்படின்னு என்ன கேக்குற. அம்மா, உன் வாழ்க்கையில நீ யோசிச்ச அத்தனை விஷயமும் எனக்கு புரியுது. எதுவுமே எனக்கு புரியாமலாம் இல்லை, எல்லாமே எனக்கு உன் வாழ்க்கையில என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை நடக்குது எல்லாமே புரியுது. நீ வேணா பொறுத்திருந்து பார், எத்தனை மாற்றம் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வரேன்னு நீ பொறுத்திருந்து வேடிக்கையை மட்டும் பாரு. நிறைய வார்த்தைகள், நிறைய விதமான வார்த்தை, நிறைய விதமான கஷ்டம் எல்லாமே நீ அனுபவிச்சுட்ட. நீ இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயம் எல்லாமே கஷ்டமானது மட்டும்தான். அதனால நீ என்கிட்ட ஒவ்வொரு முறையும் கேட்டது என்ன தெரியுமா, நான் எல்லாமே கஷ்டமான விஷயமாவே அனுபவிச்சுட்டேன் சாய், இனிமேவாவது என் வாழ்க்கையில இன்பங்கிற ஒண்ணு கொடி ஏறணும். அந்த இன்பம் மட்டும் இனி வரும் நாட்கள்ல எனக்கு வரலன்னா நான் என்ன செய்வேனே தெரியாது, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். நீங்க எல்லாத்துலயும் உதவியையும் எல்லாத்துலயும் நல்ல விதமான மாற்றத்தையும் தருவீங்க என்ற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க சாயி அப்படின்னு தான் நீ என்கிட்ட கேட்குற. அம்மா, நீ எத்தனை விஷயம் வேணாலும் செஞ்சிருக்கலாம், எனக்கு நிறைய பூஜை புனஸ்காரன்னு செஞ்சிருக்கலாம், ஆனா எல்லாமே நீ நம்பிக்கையோட தானே செஞ்ச. எந்த விஷயமும் நம்பிக்கை இல்லாம எனக்கு நீ செய்யல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில தோல்வியை சந்திச்ச, நாளைக்கு வெற்றியை சந்திக்க போற, இது மட்டும்தான் வித்தியாசம். புரிஞ்சுதா? கஷ்டப்படுறது எல்லாமே கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கு மேல சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நாளும் வந்தாச்சு. எப்ப பார்த்தாலும் துரோகம், வலி, வேதனை இப்படியே உன் வாழ்க்கையும் நகர்ந்துட்டு, இதுக்கு மேல உன் வாழ்க்கையில துரோகம், வலி, வேதனைன்னு எதுவுமே இருக்க போறது இல்லை. நீ சம்பாதிச்ச அத்தனை விதமான சொத்துக்களும் உன்னை விட்டு போயிருந்தாலும், உனக்கு நிம்மதிங்கிறது இல்லாம இருந்தாலும், இனி வரும் நாட்கள் மொத்தத்திலேயும் நான் உனக்கு இன்பத்தை தரப்போறேன். எப்படி திடீர்னு உன்னுடைய வாழ்க்கையில நீ சேர்த்த எல்லாமே உன்னை விட்டு போனுச்சோ, இதுவரைக்கும் நீ தொலைச்ச அத்தனை விதமான சந்தோஷத்தையும் ஒரே நாள்ல கொடுத்தா உனக்கு நிம்மதியா தானே இருக்கும். அந்த நிம்மதியை தான் உன் வாழ்க்கையில உனக்கு தரப்போறேன். யோசிச்சு பார்க்க முடியாத இன்பத்தையும் யோசிச்சு பார்க்க முடியாத நல்ல நல்ல மாற்றத்தையும் கொடுத்து உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளா இந்த சமூகத்துல உனக்கு அங்கீகாரத்தை கொடுக்கத்தான் போறேன். யார் என்ன வேணாலும் உனக்கு சொல்லியிருக்கலாம், எந்த விஷயத்த வேணாலும் உன்னை ஒரு தப்பான ஒரு வார்த்தையை சொல்லி பேசியிருக்கலாம், ஆனா என்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில உனக்கு தோல்விங்கிறது நிரந்தரம் இல்லைங்கிறது மட்டும். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மன வருத்தத்தில் நானும் தான் இருக்கிறேன். விடு, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் உன்னை விட்டு போகட்டும். கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி வாழ்க்கை முழுவதும் அழுது அழுது நீ எல்லா விஷயத்தையும் இழந்தது அனைத்தும் போதும். இதற்குமே உன் வாழ்க்கையில் சிரிப்பும், நல்ல விதமான நல்ல சிரிப்பு சத்தமும், நிறைய நல்ல விஷயமும் உன்னை சொல்ந்து இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் நான் செய்கிறேன். நம்பிக்கை மட்டும்தான் தங்கமே ஒரு நபருக்கு தேவை, தெய்வம் கண்டிப்பா செய்யும்.
தெய்வம் நமக்கான விஷயத்த நமக்கு கண்டிப்பா கொடுக்கும்னு நீங்க நம்பினாலே போதும், உங்களுக்கு தானாவே நல்லது நடக்கும். ஆனா இங்க சிலர் நம்புறது கூட இல்லையே. எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு, எல்லா விஷயத்தையும் போட்டு வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டு இப்படில இருக்காங்க. அந்த வகையில நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறது, இதுவரைக்கும் நடந்தது எதையும் போட்டு நீ குழப்பிக்காம எல்லா விஷயத்தையும் நீ யோசிச்சு யோசிச்சு செய்ய ஆரம்பி. இதுவரைக்கும் நீ அதிகமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் புலம்பி தவிச்சு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறல்ல, இந்த இழந்து நிக்கிற இந்த தருணத்துல உனக்காக எல்லாத்தையும் திரும்ப தருவ இந்த சாய். நீ நம்பிக்கையோட என் கையை பிடிச்சு நீதான் சாய் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்ட. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நீ என்னோட பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு நிறைய இருக்கு. என்னுடைய கடமைய என்னைக்கும் தப்பாம ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காம உனக்காக செஞ்சு கொடுத்து கொண்டே இருப்பேன். நிச்சயமா உன் வாழ்க்கை இனி வரும் நாள் மொத்தமும் சிறப்பு மட்டும்தான். அழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இன்பம் இன்பம் இன்பம். இந்த இன்பங்கிற வார்த்தையை என்னைக்கோ ஞாபகம் வச்சுக்கோ. அழுக அப்படின்னு நினைச்சு எவ்வளோ விஷயத்த விட்டுட்ட. இனிமே அழுக இல்லை, நம்ம அப்பா நமக்காக நல்ல விஷயத்த கொடுத்துருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆயுள் முழுக்கும் என்னுடைய கருணை பார்வையும், ஆயுள் முழுவதும் என்னுடைய அத்தனை விதமான ஆசிர்வாதமும் இருந்து உனக்கு பேரின்பத்தை கண்டிப்பா நான் கொடுப்பேன் தங்கமே. யோசிச்சு பார்க்க சில விஷயம் கஷ்டமா இருக்கும், ஆனா சில விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி கூட இருக்கும். ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில விஷயத்துல நம்ம தெய்வம் நம்மளை சோதிக்குதுன்னா கூடிய சீக்கிரமா நம்ம தெய்வம் நமக்கு நல்ல வழி காட்டும். எதிர்பார்க்குற தருணத்தை நம்ம தெய்வம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து அமர்த்துங்கிற நம்பிக்கையை என்னைக்கும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீ தோத்துட்டேங்கிறதுக்காக பல பேர் உன்னை கிண்டல் கேலி எல்லாம் செய்யலாம். ஆனா இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு எப்படி? இதெல்லாம் மாத்துறதுக்கு என்கிட்ட சக்தியும் இருக்கு, உங்ககிட்ட தைரியமும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து சக்தியும் தைரியமும் உன் வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். நம்பிக்கையை என்னைக்கும் விட்டுறாம தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முயற்சிக்கு மேலே முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் முயற்சிக்கு என்னைக்குமே நான் துணையாக இருப்பேன். எந்த ஒரு கால பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ தோற்று போய் நிற்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் தப்பாகவும் நடக்க நான் விடவும் மாட்டேன். நீ இதுக்கு மேலே நான் உன்னை தோற்று போக வச்சேன் அப்படின்னா நீ உடஞ்சிருவ. சரிதானே நான் சொல்கிறது? இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் பல மாற்றத்தை தந்து மேலும் மேலும் இன்பத்தை தந்து உன்னை சந்தோஷத்தில் மூழ்க வைப்பேன். மனதுக்குள்ளே இருக்க அழுக்கான சில விஷயத்த எடுத்துட்டு நமக்காக நம்ம அப்பா நல்லது செய்வாருன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இன்னைக்குன்னு இல்லை, உனக்கு எல்லா நிமிஷத்திலேயும் நான் துணையாதான் இருப்பேன். எப்பயும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வச்சு அழகு பாப்பா இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.